ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 12th பயோசுவாலஜியோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நான் இதில் வந்து லெசன்ஸ் வைஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஷின் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. ஒவ்வொரு லெசன்ஸுக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் அதிகமாக 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து ப்ரீவியஸாக உங்களுக்கு வரும். இந்த நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலேருந்து எது 2 மார்க் எது 3 மார்க்னு அதிகபட்சமாக ஒவ்வொரு லெசனுக்கும் 2 2 மார்க் 2 5 மார்க் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏன்னா பாஸ் ஆகிறதுக்கு அந்த இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதுலேருந்து எதுவுமே நீங்கள் அதிக மார்க் எடுக்கணும்னா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், எல்லாமே படிங்க. உங்களுக்கு இதிலேருந்து ஏதாச்சும் கொஷின்ஸ் தெரியாமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கொஷின் மறக்காமல் படிச்சுக்கோங்க. ஏன்னா அதிக மார்க் எடுக்கிறவங்களுக்கு அந்த கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பயாலஜி படிக்கிறீங்கன்னா, நீங்கள் சுவாலஜி படிக்கிறீங்கன்னா, மெடிக்கல் ஓரியண்டாக போகணுன்னா உங்களுக்கு மார்க் கட் ஆஃப் தேவைப்படும். அதனால் நீங்கள் வந்து நிறையா படித்து வச்சுக்கோங்க. பயாலஜி நல்லா படித்து வச்சுக்கோங்களா. பயாலஜினா பாட்னி அண்ட் பயோசுவாலஜி ரெண்டுத்தையும் நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. நீங்கள் சுவாலஜியில் அதிகமாக கொடுங்க, அவங்களுக்கு நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் சுவாலஜியை. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து இருக்கிற நீங்கள் 2 மார்க்ஸ் கூட விட்டுருங்க. 5 மார்க்ஸ்க்கு முக்கியமான இம்பார்ட் கொடுங்க. ஏன்னா 5 மார்க்ஸ் வந்து கம்பல்சரி இதுலேருந்து தான் உங்களுக்கு அதிகமாக கேட்பாங்க. 12 லெசனுக்குன்னா 12 லெசன்லேருந்து 5 லெசன் அப்படின்னு நீங்கள் இந்த 12 லெசனில் உள்ள அந்த இத்தனை 12 லெசனில் எப்படியும் ஒரு உங்களுக்கு 2 தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபுல்லாக படித்தாலுமே உங்களால் கம்பல்சரி வந்து 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். 2 5 மார்க்ஸ் அந்த கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு லெசன்லையும் நீங்கள் எப்பொழுதுமே இம்பார்ட்டன்ட் தான் பார்ப்பீங்க, படிச்சிருப்பீங்க. மிச்சம் ஒன்று நீங்கள் படிக்கலைன்னா அதை கண்டிப்பாக படிச்சிருங்க நீங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எக்ஸாம் இப்போ நீங்கள் வந்து யோசிப்பீங்க, படித்தோம் நம்மளுக்கு எல்லாம் கரெக்டாக தெரியுது. அதனால் நீங்கள் வந்து இது ஒரு ரிவிஷன் கிளான்ஸில் இதை மட்டும் கொஞ்சம் நல்லா தரவு பண்ணி படிச்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் எக்ஸாமில். ஏன்னா நீங்கள் வந்து முக்கியமாக படிக்க வேண்டியது இதெல்லாம் நான் சொல்லுவேன். நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவேன்னா, இந்த லெசனை விட்டுட்டு படிங்க சொல்லுவேன். பாஸ் ஆகணுன்னா எல்லா லெசனுமே படிங்க, இம்பார்ட்டன்ட் மட்டும் படிங்க, பாஸ் ஆகிடலாம். அதுவும் இம்பார்ட்டன்ட்னா அவ்வளோலாம் இருக்காது, இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ஸ். இதை படித்தாலே போதும், கம்பல்சரி கண்டிப்பாக நீங்கள் பாஸ்